பார்வதி சொல்றாங்க அர்ஜுன் கிட்ட, நம்ம பேசின மாதிரியே வேற பேரு வேற அட்ரஸ் கொடுத்து அதே ரூம் நம்பர்ல ஸ்டே பண்ணிருக்கேன் அர்ஜுன் அப்படின்னு போன்ல சொல்றாங்க. இப்ப யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அர்ஜுன் அப்படின்னு சொல்றாங்க போன்ல. பேசிட்டு போனை வைக்கிறாங்க. ஹோட்டல்ல இருக்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி பார்வதி சாப்பிடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்க செம பொண்ணுடா பாருன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுட்டு இந்த கஸ்டமர் வந்து பார்வதி கிட்ட பேசுறாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. ஹோட்டல் மேனேஜர் இதை கேட்டுட்டு, சார் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அந்த கஸ்டமரை பார்த்து. பார்வதி அந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் பார்வதியவே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த கஸ்டமர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு அவ எனக்கு வேணும், இந்தா காசு வச்சுக்க. இந்த பொண்ணு என்ன சாப்பிட்டாலும் நான் குடுக்கற பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. இன்னைக்கு அந்த பொண்ணை அனுபவிக்காம விட போறது இல்லடா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. மேனேஜர் கிட்டையும் அந்த பவுடரை கொடுத்துடுறாங்க. பார்வதி ஆர்டர் பண்ண டிஷ்ல அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க. பார்வதி அரை மயக்கத்துல இருக்காங்க. அப்ப அந்த கஸ்டமர் பார்வதி ரூமை திறந்துட்டு பார்வதிக்கு தொல்லை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பார்வதியும் அந்த கஸ்டமரோட போராடுறாங்க. இதுக்காண்டி வெயிட் பண்ண அர்ஜுனும் அஜயும் ஹோட்டல் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. பெரிய சண்டையே நடக்குது. அஞ்சலிய கெடுத்தவனை புடிச்சிடுறாங்க. பார்வதியும் அர்ஜுனும் சேர்ந்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. பத்திரிக்கைக்காரங்களுக்கும் பேட்டி கொடுக்கறாங்க.